நான் உங்க திவ்யா. எலுமிச்சம் பழங்களை அறுத்தா அதுக்குள்ள சிகப்பு, மஞ்சள், கருப்பு இப்படி கலர்கள் வருமா. அத வச்சு ஒருத்தர் பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கிறதா சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஆண் குழந்தை வேண்டுமா? பிறக்க போகும் குழந்தையை மாற்றி தரும் வினோத சடங்கு. டிசம்பர் மாசம் காலை வேளையில வயல்வெளிகளையும் இயற்கையையும் ரசிச்சுக்கிட்டே பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். நான் இப்போ திருவாரூர் மாவட்டம் பள்ளிவாரமங்கலம் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு இருக்கேன். நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நிறைய வித்தியாசமான முறையில வாக்கு சொல்றத பார்த்திருப்போம். தேங்காய உடைச்சு அது உடையிற ஷேப்பை வச்சு சொல்ற தேங்காய் குறி, எலுமிச்சை பழங்கள்ல விழற உருவங்களை வச்சு சொல்ற வாக்கு, வெத்தலைய தீயில வாட்டி சொல்ற அருள் வாக்கு, இப்படி பல டிஃபரெண்டான வாக்கு சொல்றத பத்தி பார்த்திருப்போம். இன்னைக்கு நீங்க பார்க்கவிருக்கிற அருள் வாக்கு இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே கேள்விப்படாததா இருக்க போகுது. திருவாரூர் மாவட்டம் பள்ளிவாரமங்கலம் அப்படிங்கிற ஊருக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த ஊர்ல கார்த்திக் அப்படிங்கிறவர் வந்துட்டு அருள்வாக்கு சொல்றதா கேள்விப்பட்டேன். அதாவது நம்ம நிறைய அருள்வாக்கு சொல்ற விஷயம் வந்துட்டு நம்ம உடலுக்கு நிகழ்ச்சியில பார்த்துருப்போம். இங்க வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதுல 2 சைடுமே அதாவது ஒரே கலர் வருது, அந்த கலர் வேரியேஷனை வச்சுட்டு வர்றவங்களுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றது வந்து ரொம்பவே வித்தியாசமான அருள்வாக்கா இருக்கு. இதுதான் அந்த இடம். சின்ன கூரை போடப்பட்ட கொட்டாய் முன்னாடி மஞ்சள் சேலையோட நிறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. இங்க இருந்து பூஜைகள் செய்து முடிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் அருள்வாக்கு சொல்வாங்களாம். கார்த்திக் அப்படிங்கிறவரு கன்னி பூஜை பண்ணி அருள்வாக்கு சொல்றதா சொன்னாங்க. அதாவது எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த கோவில்ல இருந்து தான் அந்த அம்மனுக்கு வந்துட்டு தாய் வரிசை சீதனம் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த தாய் வரிசை எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் தான் அருள்வாக்கு சொல்றதா சொன்னாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பெண் ஆடிட்டு இருந்தாங்க. தாய் வரிசைக்காக தாம்பூல தட்டுல பழங்கள், பூ, குங்குமம், வளையல் இப்படி பல பொருட்கள் இருந்தது. இவர்தான் நான் தேடி வந்த கார்த்திக். எலுமிச்சை பழத்தை அறுத்து அதுல வர கலரை வச்சு குறி சொல்றவரு. பூட்டியிருந்த கோயில் முன்னாடி பூஜைகள் செய்ய தயாரானாரு. சமயபுரம் அம்மனுக்கு ஒவ்வொரு வருஷமும் மாலை போட்டுட்டு போவாங்க. அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து வேண்டிக்கிட்டு போறது வழக்கம். அதுக்காக தான் இந்த பூஜை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த பூஜையோட முடிவுல தான் எலுமிச்சை பழத்தை அறுத்து அதுல வர கலரை வச்சு வாக்கு சொல்ல தொடங்குவாரு கார்த்தி. கார்த்தி பூஜைகள் செய்ய தயாரானதும் பம்பை மேளம் ஒலிக்க தொடங்கியது. ஒரு எலுமிச்சை பழத்தை கையில வச்சு வேண்டிட்டு இருந்தாரு. எல்லாரும் அமைதியா நடக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த எலுமிச்சம் பழத்து மேல சூடம் ஏத்தினாங்க. அத கையில வச்சிருந்த கார்த்தி கொஞ்ச நேரம் அத பாத்துட்டு இருந்தாரு. சாமி கிட்ட வேண்டின பிறகு அவருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. திடீர்னு சூடம் எரிஞ்சிட்டு இருந்த எலுமிச்சம் பழத்தை அப்படியே வாயில போட்டு நர நரன்னு மெல்ல தொடங்கிட்டாரு. இரண்டு விதமான சாமி இருக்கு. மஞ்சள் தடவினா அது சமயபுரம் அம்மன், குங்குமம் வச்சா அது பொட்டம்மன்னு சொல்றாரு கார்த்தி. இப்போ நீங்க அருள்வாக்கு சொல்லும் போது இப்ப சமயபுரத்து அம்மன் வராங்களா இல்ல பொட்டம்மன் வராங்களா? 2 சேர்ந்து வரும். எப்பவுமே வருவாங்க. ஆமா, எப்பொழுது வரும். இப்போ கார்த்திக்குள்ள சமயபுரம் அம்மனும் பொட்டம்மனும் இறங்கி இருக்காங்க. சாமி இவருக்குள்ள இறங்கினதும் அவரோட பாடி லாங்குவேஜ் டோட்டலா சேஞ்ச் ஆச்சு.
ஒரு பெண் மாதிரி நடந்துக்க தொடங்கிட்டாரு. அவரோட உடல் அசைவுகள்ல கூட ஒரு பெண்ணோட சாயல் இருந்தது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ இவரை அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. நார்மலா நான் கார்த்தியோட பேசிட்டு இருக்கும் போது இருந்த ஸ்லாங் இப்போ இல்ல. ராகம் இழுத்து பெண்கள் பேசுறது போலவே பேசிட்டு இருந்தாரு. சீர் எடுக்கலாமா? எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருக்கு. யாருக்கும் எந்த குறை கிடையாது. சரி. எனக்குள்ள எல்லாம் நல்லபடியா இந்த இடத்துல இருந்து வந்தாதான் எனக்குள்ள மகிழ்ச்சி எல்லாம் நல்லபடியா எனக்கு அமைய. எனக்கு சரிம்மா. டிவில இருந்து படம் பிடிக்க வந்திருக்கிறதா கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மனோட பவரை நிரூபிக்கிற மாதிரி எதையாவது செய்து காட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே கார்த்தியோட உடம்புக்குள்ள இருந்த அம்மன் என்னோட இடத்துல உனக்கு என்ன வேணுமோ அதை செய்து தர்றதா சொல்லிட்டு இருந்தது. நீங்க இப்ப இங்க யாரு என்னன்னு காமிக்கணும். இப்போ நாங்க பிரஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா. நீங்க யாரு என்னன்னு இந்த படத்துல காமிக்கணும். உள்ள போய் உட்கார்ந்தா நான் எல்லாமே காமிப்பேன். சரி. தகுந்தபடி என்ன வாசல்ல உட்கார வச்சிருக்காங்க. ஆமா. என் இடத்துக்கு வா, உனக்கு என்னென்ன வேணும் நான் அனைத்தையும் காமிக்கிறேன். நேரம் ஆயிட்டு இருந்ததால உடனே வரிசை தட்டுகளை எடுத்து அங்க இருந்த எல்லாரும் கிளம்ப ரெடியானாங்க. நானும் ஒரு தட்டை கையில வாங்கினேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இங்க நடந்த பூஜைகளால திருப்தி அடைஞ்ச அம்மன் கார்த்தியோட உடலை விட்டு வெளியேற தொடங்கினாங்க. கார்த்தி அப்படியே தரையில விழுந்துட்டாரு. அவரை எழுப்பி குடிக்க தண்ணி கொடுத்தாங்க. வரிசை தட்டுகளை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஊர்வலமா நடக்க தொடங்கினாங்க. நானும் கூட்டத்தோட போயிட்டு இருந்தேன். தொடக்கத்துல கார்த்தி கொத்தனார் வேலை செய்துட்டு இருந்திருக்காரு. அப்போவெல்லாம் இவருக்கு சாமி மேல நம்பிக்கை இருந்ததில்ல. இவரோட தாத்தா காளி கோயில் பூசாரியா இருந்திருக்காரு. அப்போ அங்க சாமி ஆடுறவங்களை எல்லாம் இவரு கிண்டல் பண்ணியிருக்காரு. சாமி மேல நம்பிக்கை இல்லாம இருந்த இவரு ஒரு கட்டத்துல ஏதோ சில காரணங்களால சமயபுரம் அம்மன் கோவிலுக்கு மாலை போட்டுட்டு போயிருக்காரு. அப்போதான் அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. சமயபுரம் கோயிலுக்குள்ள போய் அம்மன் முன்னாடி நின்னதும் உள்ள இருந்து ஏதோ ஒரு சக்தி அவரை தூக்கி அடிச்சிருக்கு. சுய நினைவை இழந்த அவரு அதுக்கப்புறமா அங்கேயே அருள்வாக்கு சொல்ல தொடங்கி இருக்காரு. அப்படிதான் இவருக்கு இந்த அருள்வாக்கு சொல்ற சக்தி கிடைச்சதா சொல்றாரு கார்த்தி. எல்லாரும் சாமி ஆடுறப்ப நான் பார்த்து சிரிப்போம். எனக்கு சாமியில பிடிக்காது. எனக்கு அப்போலேருந்து எனக்கு பிடிக்காது. எனக்கு சாமியில் ஆடுற எனக்கு பிடிச்சி தள்ளி விடுவேன். நான் பிடிச்சி ஓடுறாங்கள பிடிச்சி இழுத்துட்டு வருவேன். தலைமுடியை பிடிச்சி இழுப்பாங்க அந்த சாமி. அதுவும் பிடிச்சி நான் கழட்டி விட்டுருவேன். எனக்கு சாமியில் பார்த்தா எனக்கு ஏகடியம் பண்ணுவேன், சிரிக்குவேன். நான் அப்படி எனக்கு பிடிக்காது. எனக்கு ஒரே ஒரு வருஷம் அந்த இடத்துல மாலை போட்டு நான் ஒரு வருஷம் அங்கே இருந்து கன்னி பூஜை பிடிச்சி சமயபுரம் போயிருந்தேன். சமயபுரம் போய் அங்களோட அந்த அம்மாவோட உருவத்தை நான் பார்த்து எனக்கு அடிச்சுது. எனக்கு அடிச்ச உடனே எனக்கு என்னதான் சித்தத்தில் தூரத்தில் போய் விழுந்துட்டான். அடிச்சு தூரம் போய் விழுந்து மேல்புறா வெறும் திண்ணறா இருந்தது. திண்ணறா இருப்ப அங்கேயே எனக்கு அருள்வாக்கு வந்துட்டு. அங்கேயே அருள்வாக்கு வர்றப்ப அங்கே உள்ள இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கு எடுத்துட்டு வாள்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாரி உள்ள அங்கே போய் எல்லாரும் எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாம் எண்பச்சு பழம் தான். எல்லாம் ஒரு இடத்துல எண்பச்சு பழம் இருக்கு. ஒரு கோயிலில் எண்பச்சு பழம் இருக்கு. அது எடுத்துட்டு வா சொன்னா ஒரு கோயிலுக்கு போய் கண்ணபுரத்தில் ஒரு பழம் எடுத்துருந்தாங்க, சமயபுரத்தில் ஒரு பழம் எடுத்துருந்தாங்க. எல்லாமே எடுத்துட்டு வந்து அதை அறிஞ்சு பார்த்தா ஒரு தெய்வத்தை காமிச்சாங்க. அதில் ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ இருக்கிற இந்த இடத்தோட பேரு பள்ளிவார மங்கலம். இது திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு. இங்க இருக்கிற கார்த்தி அப்படிங்கிறவரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதுக்குள்ள சிகப்பு, மஞ்சள், கருப்புன்னு விதவிதமா வர கலரை வச்சு குறி சொல்லிட்டு இருக்காரு. அவரை சந்திச்சுதான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ஊர்வலமா வந்துட்டு இருந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கார்த்தி வழிபாடு நடத்திட்டு இருக்கிற குடிசையை நோக்கி வந்துட்டு இருந்தது. பம்பை மேளம் அடிச்சுக்கிட்டே வந்தாங்க. கார்த்தி சிலைகளை வச்சு வழிபட்டுட்டு இருக்கிற இடத்த நெருங்கும் போது வரிசை தட்டு எடுத்துட்டு வந்த பெண் சாமி வந்து ஆடத் தொடங்கிட்டாங்க. கோயிலுக்குள்ள நுழைய துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோயிலுக்குள்ள 2 சிலைகள் இருந்தது. கார்த்தி சிலைகளுக்கு பூஜைகள் செய்துட்டு இருந்தாரு. அம்மனுக்கான கலசம் தயார் செஞ்சாரு.
கூரை வேயப்பட்ட அந்த குடிசைக்குள்ள நிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது. ஊர்வலமா எடுத்துட்டு வந்த வரிசை தட்டுகள் ஒவ்வொன்னையும் வாங்கி சாமி முன்னாடி வச்சாரு கார்த்தி. பம்பை மேளத்தோட சத்தம் கேட்டதும் நிறைய பேர் சாமி வந்து ஆடிட்டு இருந்தாங்க. வெளிய ஒரு பெண் பாம்பு போல கைகளை அசைச்சு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தரு தரையில படுத்துக்கிட்டு உடம்ப பாம்பு மாதிரி வளைச்சு ஆடிக்கிட்டு இருந்தாரு. இது பத்தாதுன்னு வரிசத்தட்டை எடுத்துட்டு வந்த பெண் கோயிலுக்குள்ள வந்ததும் உக்கிரமா கத்திக்கிட்டு தலைமுடிகளை பிச்சுக்கிட்டு சாமி முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. என்ன தவிர அங்க இருந்த யாரும் பதட்டம் அடையிற மாதிரி தெரியல. மும்முரமா அவங்களோட வேலைகளை செய்துட்டு இருந்தாங்க. வரிசை தட்டுகள் முழுவதுமா வந்து சேர்ந்ததும் கார்த்தி அம்மனுக்கு கற்பூரம் ஏத்தி வழிபட்டாரு. சாமி ஆடிட்டு இருந்த பெண் அம்மாவை கூப்பிடு, அம்மாவை கூப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொல்லுமா, நீ யாரு? நீ சொன்னாதான் அம்மா கூப்பிட முடியும். நீ யாரு சொல்லு ஃபர்ஸ்ட். அம்மா கூப்பிடு. யாரு நீ? யாரு சொன்னாதான் அம்மா கூப்பிட முடியும். அப்பப்ப சிரிப்பதும் மிரட்டுவதுமா இருந்தாங்க. வந்திருக்கிறது சாமியா பேயான்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. அந்த பெண் மட்டும் சிரிச்சு மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. கார்த்தி எவ்வளவு கேட்டும் சாமி ஆடிக்கிட்டு இருந்த அந்த பெண் வந்திருக்கிறது யாருன்னு சொல்லல. சொல்லு, எங்க இருந்து வர சொல்லு. எங்க இருந்து வர நீ? சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்ல, மணி ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் சொல்லுமா. அதனால யாரு இந்த பெண்ணோட உடம்புல இருக்கிறது அப்படிங்கறத கண்டுபிடிக்க தயாரானாரு கார்த்தி. ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அத அவங்களோட தலையில வச்சு கண்களை மூடி சாமிய வேண்டிக்கிட்டாரு. அந்த பழத்தை சாமி ஆடிட்டு இருந்த பெண்ணோட கணவர்கிட்ட கொடுத்து அறுத்து பார்க்க சொன்னாரு. பழத்தை அறுத்ததும் அதோட நடு பகுதியில குங்கும கலர் இருந்தது. பூஜைக்காக பக்தர்கள் வாங்கிட்டு வந்திருக்கிற எலுமிச்சை பழத்தை தான் கார்த்தி அருள்வாக்கு சொல்ல பயன்படுத்துறாரு. இது வரைக்கும் நான் இது மாதிரி எங்கேயும் பார்த்ததில்ல. அந்த பழத்துல இருக்கிற கலரை பார்த்து சாமி ஆடிட்டு இருக்கிற பெண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிறது பெரிய நாயகி அம்மன்னு சொல்ல தொடங்கினாரு கார்த்தி. அம்மாவுக்கு ஒரு தெய்வம் இருக்கு. அம்மாவுக்கு ஒரு தெய்வம் இருக்கு. அதோட இவங்களுக்கு திருமணமாகி 1 வருடம் ஆகுது. இன்னும் குழந்தை தங்காம இருந்திருக்கு. அதுக்கு இவங்களுக்குள்ள இருக்கிற பெரிய நாயகி அம்மன் தான் காரணம்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொன்னாரு கார்த்தி. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தாண்டிட்டு இன்னும் குழந்தை பற்றி அமைச்ச பாடு கிடையாது. இந்த பொண்ணுக்கு எல்லாமே அமையறதுக்கு தகுந்தாப்புல நிற்கும். தானாவது தெரிஞ்சிடும். எடுத்து ஒண்ணுமே இருக்காது வயிற்றுல. இதனால இந்த அம்மா பெரிய நாயகி வயிற்றுல விடுறது குழந்தையாது வயிற்ற கிழிக்கிற அம்மா வயிற்றுல இருக்கிறது. குழந்தை பற்றி அந்த வயிற்று. சாமி ஆடிட்டு இருந்த பெண் கீழே விழுந்து உக்கிரமா முகத்தை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. வந்திருக்கிறவங்களோட பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சம் பழத்தை அறுக்கும் போது குங்குமம், மஞ்சள், கருப்பு, விபூதி இப்படி பல கலர்ஸ் வருமா. அதை வச்சு வாக்கு சொல்றதா சொல்றாரு கார்த்தி. இப்போ பழத்துல வந்து கட் பண்ணா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா? என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? என்ன கலர் வந்தா என்ன சொல்றோம், இன்னும் கலர் வந்தா என்ன சொல்லுவாங்க, எத்தனை கலர்ஸ் வரும், அது வந்தா என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? தாராளமா சொல்லுங்க. குங்குமம் அதுதான் தெய்வம். சாமி இந்த அருள்வாக்கு அவங்க உடம்புல இருக்க சமயத்துல வர்றப்ப ஒருத்தவங்க சாமி ஆடுறப்ப அங்க தலையில கை வச்சு அவங்களுக்கு பழம் கொடுத்து பார்த்தா அங்க உடம்புல இருக்கிறப்ப தெய்வம் இருந்தா குங்குமம் காமிக்கும். இது மாதிரி செய்வன கொலரா இருந்தா திண்ணூறு காமிக்கும். மை வேலையா இருந்தா கருப்பு காமிக்கும். மை வேலை இருந்தா கருப்பு காமிக்கும். கூட்டத்துல இருந்த இன்னொரு பெண் கைகளை உதறிக்கிட்டு இருந்தாங்க. சாமி முன்னாடி நிக்க வச்சு வந்திருக்கிறது யாருன்னு விசாரிச்சாரு கார்த்தி. அந்த பெண் ருத்ரகாளின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உக்கிரமா இருக்கிறத போல கைகளை முகத்துக்கு நேரா அசைச்சுக்கிட்டே இருந்தாங்க. செய்திருக்கிற எல்லா பூஜைகளும் தனக்கு திருப்தியா இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க.
எங்க இருந்து வர? சொல்லுமா, எங்க இருந்து வர? உன் தெய்வம் பேருனா? பேரை சொன்னா பேரை சொல்லுமா. காளி. எதனால வந்திருக்குமா? என் பொண்ணுக்கு துணையா, உங்க எல்லாருக்கும் துணையா நான் வந்திருக்கேன். யாருக்கும் எந்த குறை இல்லையே? நல்லபடியா இருக்க உன் பொண்ணுக்கு செஞ்சது? யாருக்கும் எந்த குறை இல்லையே? இல்ல. சரி, நீ என்ன குழந்தை கேட்குறிய? நீ வந்து உன் தெய்வத்துக்கு தகுந்தப்பல நீ போய் ஒரு ஜாதகம் பார்த்தாலும் உனக்கு பெண் குழந்தை தான் உனக்கு உடம்பு ஃபுல்லாக உனக்கு இருக்கு. உனக்கு ஆண் வரிசை உனக்கு கிடையாது சொல்லுவாங்க. இங்கே வந்து அதை நான் மாற்றி கொடுப்பேன். அதை ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ திருவாரூர் மாவட்டம் பள்ளிவாரமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கேன். இங்க இருக்கிற கார்த்தி அப்படிங்கிறவரை சந்திச்சு பேசிட்டு இருக்கேன். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி இந்த 3 நாட்கள்ல தான் இவரு அருள்வாக்கு சொல்றாரு. குடும்ப பிரச்சனை, சொத்து தகராறு, செய்வினை கோளாறு, காணாம போனதை கண்டுபிடிச்சு தர்றது, இப்படி பல பிரச்சனைகளோட மக்கள் இவரை தேடி வந்துட்டு இருக்காங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர் எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதுல வர கலர்ஸ வச்சுதான் வாக்கு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கும் அந்த காட்சிய நேரடியா பார்க்கணும்னு ஆசை வந்தது. வாக்கு கேட்க தயாரானேன். கார்த்தி முதல்ல தன்னோட உடம்புல சாமிய வரவழைக்க பூஜைகள் செய்தாரு. அடுத்ததா ஒவ்வொரு எலுமிச்சம்பழமா எடுத்து அத சாமி முன்னாடி காட்டி வேண்டிக்கிட்டு பழத்தோட 2 பகுதியிலையும் குங்குமம், மஞ்சள் தடவறாரு. அந்த பழத்து மேல வேப்பிலைய வச்சு அதுக்கு குங்குமம் தூவி பூஜை செய்யறாரு. கண்களை மூடி சாமிய வேண்டிக்கிட்டு இருந்தாரு. தொடக்கத்துல செஞ்ச மாதிரியே முகத்துல மஞ்சளை தடவறாரு. அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே குங்குமத்தையும் தடவறாரு. இவருக்குள்ள இப்போ பொட்டம்மனும் சமயபுரத்து அம்மனும் வந்துட்டாங்க. என்ன சோதிக்கிறியான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பழத்துல இருந்து ஒரு பழத்தை எடுக்க சொல்லி அதை அறுத்து பார்க்க சொன்னாரு. நானும் ஆர்வத்தோட அந்த பழத்தை அறுத்து பார்த்தேன். கருப்பு கலர்ல வந்திருந்தது. என்ன நீ பார்க்க வந்திருக்க அப்படின்னு அதுக்கான விளக்கத்தை சொன்னாரு கார்த்தி. பழத்துல அறிஞ்சு பாரு. என்னை பார்க்க வந்திருக்கியா? ஆமா, உங்களை பார்க்க வந்திருக்கேன். நான் யாரும் வந்து சோதிக்க வந்திருக்கியா? அப்படிலாம் இல்ல. இந்த உள்ள தெய்வம் இருக்கால பாக்குறதுக்கு வந்திருக்கியா? ஆமா, பாக்கலாமா? நான் இருக்கிறேன், பாக்கலாமா? பகை காமிப்பானா? என்னென்ன தேவைப்படுது அனைத்தையும் காமிப்பான். இப்போ உன் கையில வச்சிருக்க பாரு, வச்சிருக்கேன் இல்லையா? அதுல பாரு இருக்கான் பாரு. நான் உருவம் ஒரு உருவத்துல இப்ப நான் என்ன உருவம் உட்காந்துருக்கேன் அந்த உருவத்தை நீ பாக்கலாம் பாரு. இப்போ பச்சைல கீழே வச்சுட்டு அடிங்க. நீங்க தான் அறியணும். இப்படி பொட்டு 2 பொட்டு இந்த சைடு கொடுத்தீங்க அடிங்க. அறிஞ்சிட்டேன்னா அறிஞ்சாச்சுமா? இருக்கா? அதாம்மா இருக்கு. அதான் இருக்கு. இருக்கா இல்லையா? வேற என்ன பாக்கணும் சொல்லு. இதுக்கு புரியல. இப்படி வந்திருந்தா தெய்வம் தகுந்தப்பல நான் எவ்வளவு கருப்பா உட்காந்துருக்கேன். கருப்பு உருவம் உனக்கு கூட வந்திருக்கான். உனக்கு அதனால ஒன்னும் பயப்படாத. உனக்கு எந்த குறை எந்த கஷ்டம் கொடுக்க மாட்டேன். நினைச்சுக்காரி நல்லபடியா உனக்கு வெற்றிக்கிறமா இல்ல அமையாட்டம் உனக்கு நான் பண்ணி கொடுக்கறேன். உனக்கு எனக்கு பர்சனலா சில விஷயங்களையும் சொன்னாரு. கிட்டத்தட்ட எல்லாமே சரியா இருந்த மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் எனக்குள்ள சின்ன நெருடல் இருந்தது. என் கண்ணு முன்னாடியே தான் எலுமிச்சை பழத்துக்கு பூஜைகள் செய்து அறுத்து பார்க்க சொன்னாங்க. இதுல ட்ரிக்ஸ் பண்ண எதுவுமே இல்ல. எப்படி பழத்துக்குள்ள கலர் வந்ததுன்னு மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியல. கார்த்தி வழிபாடு நடத்திட்டு இருக்கிற இந்த கோயிலோட ஒரு பகுதியில நிறைய மஞ்சள் துணிகள், வளையல்கள், மஞ்சள் கயிறு கட்டி வைக்கப்பட்டிருந்தது. திருமணத்திற்காகவும் குழந்தை வரம் வேண்டியும் நிறைய பேர் இங்க வந்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, ஜாதகத்தின்படி ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னா
அவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா உடனே ஆண் குழந்தையா அதை மாற்றி கொடுக்கறதா சொல்றாரு கார்த்தி. குழந்தைகள் நிறைய குழந்தை பிறந்திருக்கு, நீ என்ன குழந்தை கேட்குறிய, நீ வந்து உன் தெய்வத்துக்கு தகுந்தப்பல நீ போய் ஒரு ஜாதகம் பார்த்தாலும் உனக்கு பெண் குழந்தை தான் உனக்கு உடம்பு ஃபுல்லாக உனக்கு இருக்கு, உனக்கு ஆண் வரிசை உனக்கு கிடையாது சொல்லுவாங்க. இங்கே வந்து அதை நான் மாற்றி கொடுப்பேன், அதை இங்கே வந்தால் நான் மாற்றி கொடுப்பேன். உன் உடம்புக்கு தகுந்தப்பல உனக்கு பெண் வரிசை தான் இருக்குது, அது அம்மா சொல்லிடுவாங்க. உனக்கு உடம்புக்கு தகுந்தாலும் பொண்ணு தான் இருக்குது, உனக்கு என்ன குழந்தை வேணும்னு கேட்பாங்க. உனக்கு அதை கண்ணீரோட கேட்குறது தகுந்தாப்புல நான் கண்ணீரை விட்டுருவாங்க. அதுக்கான தெய்வத்துக்கு தகுந்தாப்புல கண்ணீரோட இருக்கு, எனக்கு ஒரு ஆண் வரிசைக்கு எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு தகுந்தாப்புல உனக்கு ஆண் வரிசை உனக்கு உண்டு. அதே மாதிரி ஆண் வரிசை நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா நிறைய பேருக்கு சொல்றது தகுந்தாப்புல எல்லாம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இவரோட பேரு முருகானந்தம், திருவாரூரை சேர்ந்தவர். இங்க வந்து வாக்கு கேட்கறத வழக்கமா வச்சிருக்காரு. திருமணமாகி இவரோட வைஃப் கன்சீவா இருக்கும் போது இங்க வந்து வாக்கு கேட்டிருக்காரு. எலுமிச்சம் பழத்துல சிகப்பு கலர் வந்திருக்கு. பிறக்க போவது பெண் குழந்தைன்னு சொல்லியிருக்காரு கார்த்தி. ஆண் குழந்தை வேணும்னு முருகானந்தம் கேட்டுக்கிட்டாரு. அதுக்கான சில பரிகாரங்களை செய்திருக்காரு. இப்போ இவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இங்கே வந்து அருள்வாக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. பலவரிஞ்சு பார்த்ததில் அது வந்து சாமிக்கிட்டே கேட்ட சிவப்பு கலர் இருந்தது, உள்ள மை இருந்தது. அது சாமி பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மண்டிக்கிட்டு கேட்டோம் சாமிக்கிட்ட. கேட்டதில் அப்போ நான் பரிகாரம் ஒன்று ரிப்பன் வளையல் எல்லாமே வந்து கட்டுற மாரி இருக்குது, நீங்கள் கட்டுங்க, இங்கே நினச்சது நான் தர்றேன் உங்களுக்கு அப்படின்னு சாமி சொன்னாங்க. நீங்கள் அதே மாதிரி கட்டிட்டு அதுமாரி நான் ரிப்பன் வளையல் எல்லாமே கட்டினேன். கட்டினபடி பார்த்தா ஆண் குழந்தை பிறந்துருச்சு. அந்த பாப்பா ரெண்டாவது பாப்பா. பொதுவா நம்மோட சமூகத்துல பெண் குழந்தை வேணாம் அப்படிங்கிற மனோபாவம் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. கருவுல இருக்கிறது ஆணா பெண்ணான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்க கவர்மெண்ட் தடை விதிச்சிருக்கு. ஆனா மக்கள் அதையும் மீறி இப்படி ஒரு வழிய கண்டுபிடிச்சு அதை செய்துட்டு இருக்கிறது வருத்தம் அளிக்க கூடியதா இருக்கு. வரம் கேக்குற சாமியில இருந்து நாம வணங்குற சாமி வரைக்கும் நிறைய பெண் தெய்வங்கள் இருக்கு. ஆனா பெண் குழந்தை மட்டும் வேணான்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. நாம தொழில்நுட்பத்திலையும் நாகரீகத்திலையும் எவ்வளவு தூரம் முன்னேறினாலும் இன்னமும் நம்மோட சமூகத்தின் ஆழ் மனசுல பெண் குழந்தை வேணாம் அப்படிங்கிற எண்ணம் புற்று மாதிரி வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு பெண்ணா இருக்கிற என்னால இந்த விஷயத்த ஏத்துக்க முடியல, கடுப்பா இருக்கு. இதே போல வேறு ஒரு அமானுஷ்யமான நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30 மறு ஒளிபரப்பாகும். 2015 காசி விசிட்டில் 3வது கண் டீமிற்கு கிடைத்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ். காசி விசாலாட்சியின் ஆதிமூல தரிசனம் முதன்முறையாக வெளியுலகின் பார்வைக்கு. நியூ இயர் ஸ்பெஷல். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரித நிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சர்க்குரு குடுமியானந்து